Hi, subscribers. Welcome to Tamil Shohans. Today ஒரு perfect T20 encounter. லாஸ்ட் பால் வரைக்கும் எந்த டீம் ஜெயிப்பாங்க ஆர்சிபியா சிஎஸ்கேவான்னு தெரியாம இருந்தது. அதனால அந்த மேட்ச் பத்தி இன்னைக்கு பேசுவோம். பிரேம் வந்திருக்காரு. அவர் ஒரு ஆர்சிபி ஃபேன், நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன். இன்னைக்கு ரெண்டு டீமே என்னை இல்ல பொறுத்த எனக்கு ரெண்டு டீமுமே பிடிக்கும். வெற்றியாளர்கள் தான். ஸ்டார்ட் பண்ணுங்க பிரேம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வித் ஆக்சுவலி வந்து எனக்கு ரெண்டு டீமுமே பிடிக்கும். ஆர்சிபி ஒரு எட்ஜ் அதிகம் எனக்கு கோலினால. சிஎஸ்கே என்னோட ஃபேவரட் தான். டு ஸ்டார்ட் வித் சிஎஸ்கேலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான பேட்டிங் சிஎஸ்கே. இந்த சீசன்லேயே பார்த்த பெஸ்ட் பேட்டிங் இன்னைக்கு தான் எனக்கு அக்கார்டிங் டு மீ. அதாவது ஆயுஷ் மாத்ரே வந்து சூப்பராக ஆடினாரு. 17 இயர்ஸ்க்கு அவர் ஆடின அந்த ஷாட்ஸு, அதான் அதாவது வந்து அந்த ஏஜுக்கு அவங்க கொடுக்குற அந்த ஒரு கட்ஸா ஆடுறாங்க, பேட்டை விடுறாங்க, அந்த கரெக்டா டைமிங் பார்த்து எங்க ஃபீல்டர் இல்ல பாத்தீங்கன்னா நிறைய கவர்ஸ்ல ஆடினாரு. அப்புறம் லெக் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வித்து கம்மி பவுண்டரிஸ், ஸோ அங்கெல்லாம் நல்லா பேட் விட்டாரு. ஸோ பவர் பிளேலே நல்ல ரன் வந்துச்சு சிஎஸ்கேக்கு. பவர் பிளேல யூஸ்வலா கம்பேரிட்டிவ்லி அதர் மேட்சஸ் கம்மியா அடிச்சிருந்தாங்க மற்ற மேட்சஸ்லாம். பட் இன்னைக்கு வந்து ஒரு சாலிட் இன்னிங்ஸ் சிஎஸ்கேட்ட இருந்து பேட்டிங் சைட்ல இருந்து ஜடேஜா ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. அவரு வந்து பொதுவாகவே ஆர்சிபினா கொஞ்சம் நல்லா ஆடுவார் அகேன்ஸ்டா. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கும் நல்லா ஆடினாப்ல. ஸோ சிஎஸ்கே இஸ் லுக்கிங் வெரி குட் ஃபார் நெக்ஸ்ட் சீசன். லைக் கைக்வாதுக்கு ஒரு அருமையான பார்ட்னர் ஆயுஷ் மாத்ரே கிடைச்சாரு. இதுவுமே ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேனுக்கு நம்ம டிபெண்ட் பண்ண தேவையில்ல. டெவான் கான்வே வரணும், இல்லை ரச்சிந்திரா. இப்போ ரச்சிந்திர ரவீந்திராக்கு ஒரு லைட்டாக கொஞ்சம் ஒரு இது இருக்கும். ஆனால் ரவீந்திரா கண்டிப்பாக ஸ்குவாட்ல இருப்பாரு. ஒன் டவுனோ இல்லை கைக்வாது ஒன் டவுன் ஆடலாம். ரவீந்திராவும் மாத்ரேவும் ஓப்பனிங் பண்ணலாம். பட் தென் ஒரு ரிலையபிள் ஒரு கட்ஸி பார்ட்னர் ஓப்பனிங்க்கு கிடைச்சிட்டாங்க. அண்ட் பிரேவிஸ் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. அது வந்து அவுட்டே கிடையாது, பட் அது அவுட்டு. பட் அவருமே மிடில் ஆர்டர்ல இஸ் லுக்கிங் வெரி ஸ்ட்ராங். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் சீசன் வந்து ஒரு சூப்பரான கம்பேக் இருக்கும் சிஎஸ்கேக்கு. மூவிங் ஆன் டு ஆர்சிபி. ஆர்சிபி வந்து ஸ்டேபிள் இன்னிங்ஸ். ஓப்பனிங் வந்து விராட் கோலி ஆஸ்யூஷுவல் நல்லா ஆடினாரு. அவர் இன்னைக்கு ஆங்கர் பண்ணதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணாரு. 190 187 ஸ்ட்ரைக் ரேட் ஆடினாரு. பெத்தல் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. பெத்தல் வந்து சூப்பரா ஆடினாரு. நல்லா ஃபுல் பாத்தீங்கன்னா எல்லாமே டைமிங் தான் பெத்தல். அப்படி 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 நின்று அப்படி ரெஸ்ட்ல தான் எல்லாமே ரொட்டேட் பண்றாரு. ஸோ அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் த மேன் ஆஃப் த நைட் ஃபார் ஆர்சிபிஸ் ரொமாரியோ ஷெப்பர்ட். என்ன ஒரு இன்னிங்ஸ்! லைக் நம்ம ஒரு போஸ்டர் ஸ்டோரி கூட போட்டிருந்தோம், மான்ஸ்டர் மோட் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நிறைய வாட்டி வந்து மேட்ச் முடிச்சுட்டு ஒரு போஸ்ட் ப்ரெசன்டேஷன்லயோ இல்லை மேட்ச் நடுவுலயோ ஒரு சின்ன சின்ன இன்டர்வியூஸ்ல கொடுக்கும்போது கூட சொன்னாரு, இன்னைக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்குமா தெரியல, இஃப் டுடே வில் பி த நைட் அட் சின்னசுவாமி அப்படின்னு சொல்லிட்டு போன மேட்ச்லயே சொல்லியிருந்தாரு. பட் அது ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு அது அமைஞ்சிருச்சு அகேன்ஸ்ட் சிஎஸ்கே. இல்லைன்னா நல்ல ஒரு கிரம்பிளிங் சுச்சுவேஷனா இருந்திருக்கும் ஆர்சிபிக்கு. 159 தான் இருந்தாங்க 18th ஓவர் முடியும் போது. ஸோ டெஃபினெட்லி அவர் ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ். அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட், விராட் கோலி, ஜாக்கப் பெத்தல் அண்ட் தென் யாஷ்டயா, இவங்க 4 பேர் தான் ஆர்சிபிக்கு இன்னைக்கு ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ரொம்ப நேரம் சிஎஸ்கேக்கு பேசிட்டீங்க. டெஃபினெட்லி ஆயுஷ் மாத்ரே. நான் ஏதாவது பேசலாமா? நீங்களே டெஃபினெட்லி கோ ஹெட். பேசிட்டீங்க போலயே. இல்ல அவ்வளவு இருக்கு நீ கண்டென்ட். கண்டென்ட் இருக்கு. நானும் கொஞ்சம் மேட்சை பத்தி சொல்லணும் அப்படின்னு வந்தோம்னா நான் உங்களை ஸ்டாப் பண்ணது ஏன்னா ஓகே நீங்க பேசிட்டீங்க. ஏன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கு, அப்புறம் வீடியோ வில் பி டேக்கிங் லாங். அதனால பேசுவோம் அப்படி. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால ஒண்ணும் இல்ல, மேட்ச் வந்து நீங்க சொன்ன மாதிரி the four top performance ஜேக்கப் பெத்தல், யாஷ், குணல் பாண்டியாவோட மெயின் விக்கெட் ஆஃப் சாம் கரன். அது யாருமே நோட் பண்ண மாட்டாங்க. If Sam Curran has produced 25 runs of 20 balls or 15 balls in the middle, it will be a very different situation for CSK. So Kunal Pandya was a clutch performance. So talking positive about RCB is Romario Shepherd. He made a difference. அதனால தான் ஆர்சிபி இன்னைக்கு வின் ஆச்சு 90%. அந்த 10% ஐ வுட் கிவ் இட் ஃபார் எஸ்தேஆர். என்னதான் எஸ்தேஆர் இருந்தாலும் ரன் இருந்தால் தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு 10 ரன் கம்மி ஆயிடுச்சுன்னா யாரா இருந்தாலும் டிஃபெண்டிங் 8 runs ஆஃப் த லாஸ்ட் ஓவர் இஸ் டிஃபிகல்ட். So Romero Shepherd is the main player and we made it for RCB. The main positive of RCB is every each and situation one RCB player is standing up. ஒரு யாராவது கிரம்பிள் ஆனா டிம் டேவிட் ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. இப்ப ஓப்பனர் அவுட் ஆயிட்டாங்கன்னா ஜிதேஷ் சர்மா ஒரு மேட்ச் ஆடுறாரு. இன்னைக்கு ஒரு மேட்ச் வந்து குருணல் பாண்டியா ஆடினாரு டிசியோட. எவ்ரி மேட்ச் ஒன் பிளேயர் as of RCB stood up and making it for RCB. That is how team is made. They really made as a team to the top of the table. So really hoping for RCB to lift the cup after 18 years of patience. கம்மிங் பேக் டு சிஎஸ்கே, என்ன அப்படின்னா சிஎஸ்கே நல்லா விளையாண்டாங்க, எல்லாம் குட் பாசிட்டிவ். த மிடில் ஓவர்ஸ்ல சூப்பரா புல் பேக் பண்ணாங்க. ஐ வுட் சே பவுலிங்
சூப்பரா புல் பேக் பண்ணாங்க. கலீல் அஹ்மத் பவுலிங் சொல்ல முடியாது, பேட்டிங் பிச் இட் மைட் கோ. பட் ஒரு 20 ரன்ஸ் அவங்க லாஸ்ட்ல ரொமாரோ ஷெப்பர்ட்ல விட்டுறக்கூடாது. ஒரு 196 தான் அவங்க புல் பேக் பண்ணதுக்கு கரெக்டான பாயிண்ட்ஸ். ஒரு 196 195னா அந்த மேட்ச் would have been டிஃபரெண்ட். அது ஒன்று தான். அந்த லாஸ்ட்ல கொஞ்சம் பவுலிங் டெத்தில் பதினானா கரெக்டாக போன அவர் அடிக்கிறாருன்னு தெரிஞ்சா கொஞ்சம் வைடி ஆர்க்கர்ஸ் 2 3 பால் நல்லா போட்டிருக்கலாம். அதுதான். மற்றபடி சிஎஸ்கேல ஒரு பெரிய பாசிட்டிவ், ஆயுஷ் மாத்திரை பிளேட் பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் அண்ட் மிஸ்ட் அன்பார்ச்சுனேட்லி செஞ்சுரி. ஒரு 18 இயர் ஒரு கில்டுக்கு வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்த ஒரு பெரிய பூஸ்டா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஹி இஸ் டேக்கிங் திஸ் ஆஸ் அ வெரி குட் ஹோம் ரன் இன்னிங்ஸ். ஹி ஆல்மோஸ்ட் வின் இட் வாண்ட் இட் ஃபார் சிஎஸ்கே. இந்த ப்ரூவிஸோட எஸ். அவுட் மட்டும் இல்ல, அது அவுட்டே கிடையாது. மிஸ்ஸிங் த லெக் ஸ்டம்ப் அழகா போகுது. ஆல்மோஸ்ட் மிஸ்ஸிங் த லெக் ஸ்டம்ப் பை ஹாஃப் இன்ச் ஆர் குவார்டர் இன்ச். அதை ஒரு ரிவ்யூ கேட்காம வந்து 10 செகண்டுக்குள்ள ஓடுனதுக்கு அப்புறம் டிசைட் பண்ணி கேட்டாங்க. அந்த 10 செகண்ட் முடிஞ்சு போச்சு. ம். 10 ஆர் 15 செகண்ட்ஸ் ஆகி டைம் 10 செகண்ட்ஸ் தான் டைமும். அந்த 10 ஆமா, 10 செகண்ட்ஸ்க்கு செகண்ட்ஸ். அப்புறம் டைம் ரன் அப் ஆயிடுச்சுங்கிறாங்க. அந்த பிக் 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 லாஸ் ஃபார் சிஎஸ்கே. ப்ரூவிஸ் விக்கெட் எங்க மிஸ் பண்ணாங்கன்னா ப்ரூவிஸ் விக்கெட். அப்புறம் தோனி நடுவில் அவரே சொன்னார், ஐ டேக் த பிளேம். கரெக்ட், தோனி ஷுட் டேக் த பிளேம் டுடே பிகாஸ் he should have middled some balls in between to twos or some single four. ஸோ அதுதான் ஒரு கரெக்ட். ஏதோ லாஸ்ட் பால்ல நோ பால் போட்டதுனால நம்ம இவ்வளவு ஈக்குவேஷனுக்கு சிஎஸ்கே வர முடிஞ்சது. பிகாஸ் ஆர்சிபி ஹஸ் வான் இட் earlier. 13 from 3 இருந்தப்போ ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. அந்த நோ பால் தான் சிஎஸ்கே கிட்ட கொண்டு வந்து, இந்தா சாப்பிடுறியா, இல்ல உனக்கு இல்லையா, நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு ஆர்சிபி சாப்பிட்டாங்க. ஸோ தட் ஹாஸ் மேட் அ டிஃபரன்ஸ். ஸோ மெயின் பாயிண்ட் சிஎஸ்கே பத்தி பேசணும். பிக் பாசிட்டிவ் ஃபார் சிஎஸ்கே த ரீல்ஸ்ல வரப்போகுது. ஆயுஷ் மாத்திரை பேட்டிங் brilliant innings, 100. Hats off to Ayush Matre. And Jadeja is back into good batting form. Bowling நீட்டா ஓரளவுக்கு எக்கனாமிக்கலா போட்டாரு. Fielding was good. The CSK is back on track, and here they are leaving this season, I guess, with a good positive batting and intent. And there is some news roaming around that Dhoni will be retired on May 12th, because one of my friends is the analytics who is inside the team. So Dhoni will play last match on Chepauk on May 12th. ஒரு 80% கன்ஃபார்மான நியூஸ். தெரியல, அது வெரி தெரியல. இட்ஸ் ரூமர். லெட்ஸ் சே இட்ஸ் ரூமர் அண்ட் லெட்ஸ் சி. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, he also said last match will be at Chepauk because we can't wait him, see him. It's very hurting also, like he couldn't finish it off for the team. He might also thinking in its brain what is happening and why I couldn't finish it for the game. So let's see what he is thinking, and it's its team and its decision. We can't take any say on it. Let him decide, and when he is not able to play, and then he'll retire. But very big positive, CSK fans. Let's hope for a bigger comeback next year. And RCB, very good pull off of a haste. And very congratulations to RCB to be on the top of the table. And thank you for watching. And the main topics for tomorrow's match, RR versus KKR. My 4 topics would be from RR is Parag, Tikshana, and சூரியவன்ஷி. டுமாரோ ஒரு பெரிய இன்னிங்ஸ் இருக்கு. கேகேஆர் பொழப்பாரு. அதே மாதிரி ஜெய்ஷ்வால். எக்ஸ்ட்ரா ஏஜ் வந்து ராணா கொடுக்குறேன். 5 பிளேயர்ஸ். கேகேஆர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பிளேயர்ஸ், சுனில் நரேன், ரகுவன்ஷி அண்ட் ரசல். இந்த 3 பேர், டோட்டலி 8 பிளேயர் சொல்லியிருக்கேன். டுமாரோ ஆர்ஆர் வில் வின். உங்க டாபிக்ஸ் யாரு? தென் ஃபினிஷ் ஆஃப் த வீடியோ. ஸோ டுமாரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆர். ஸோ நான் ஆர்ஆர்ல ஒரே ஒரு ஆள் தான் சொல்லுவேன், ஜெய்ஸ்வால். கேகேஆர்ல வந்து வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரைன் அண்ட் தென் ரஹானே, 3 பேர். மொத்தமாவே 4 பேர் தான். உங்களுக்கு உங்க 4 பேரை நீங்க எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட் இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. ரணகாவினியை கேப்டனா போடுங்க. நாளைக்கு அடிக்கலன்னா அவரை கேளுங்க, என்ன கேட்காதீங்க. நாளைக்கு நீங்க யார் கேப்டனா போட போறீங்க அப்படின்னா சுனில் நரேனை போடுங்க, இல்லைன்னா வைஸ் கேப்டனாவது போடுங்க. ஆனா தயவு செய்து போடாம இருந்துடாதீங்க. வந்து பட்டா பாக்கியம் படலைன்னா ரொம்ப மோசமாயிடும். அதனால தோனி ரிட்டையர் ஆவாரா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. ரிட்டையர் ஆனாலும் ஆளுனாலும் தலை தலை தான். லெகசி லெகசி தான். லெட்ஸ் செலிப்ரேட் தி சிஎஸ்கேஸ் கம்பேக் இன்டு தி வெரி கிரேட் இன்டென்ட். ஆயுஷ் மாத்திரேஸ் இன்னிங்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. குட் நைட். ஹாவ் அ நைஸ் டே டுமாரோ. குட் சண்டே. Enjoy the weekend. Double header. Let's see you tomorrow. Bye.